பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எங்க வீட்டில் இப்படி பிரச்சனைங்க, அப்படி பிரச்சனை, என்ன பண்ணன்னு தெரியலங்க. பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளும் வரத்தான் செய்யும். ஆனால் சந்தோஷமா இருங்க. என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் கலங்காதங்க. உண்மையான சந்தோஷம் இயேசு கிறிஸ்து தான். நமக்காக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்த தேவாதி தேவன், தன்னையே பலியாய் கொடுக்க வந்தவர். அதனால அவரை தான் நீங்க முன்னணியில நிறுத்தணும். சரியா? சரி. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம், அவருடைய பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பார்த்தீங்களா, 5 பெயர்கள் சொல்லப்படுகிறார். ஆலோசனை கர்த்தா, அவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஒரு தேவன். எந்த காரியத்துக்குமே ஆலோசனை தேவை. அநேகருடைய ஆலோசனை நமக்கு ஜெயம் கொடுக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு குடும்பத்தை சரியாக நடத்தணுமானா சரியான ஆலோசனை வேண்டும். பிள்ளைகள் படித்து நல்ல வெற்றி பெறணுமானா அவங்க சரியான காரியத்தை ஆலோசித்து கவனமாக படிக்க வேண்டும். ஒரு இன்டர்வியூவில் ஜெயிக்க வேண்டுமானால் அதை குறித்து சரியான ஆலோசனை பண்ணி ஆயத்தமாகி போனால் தான் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு காரியத்துக்குமே ஆலோசனை தேவை. சில சமயத்தில் நாம் யோசித்து பார்ப்போம், பதிலே கிடைக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சிலர் இடத்துல ஆலோசனை கேட்போம். நண்பரிடத்தில், உறவினரிடத்தில், உடன் வேலை பார்க்குறவங்களிடத்தில், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்போம். என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணன்னு தெரியல என்பதாக. அவங்களுக்கு தெரிந்த ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே சரியாக இருக்காது. சில சமயம் அது தவறான காரியத்தில் வழிநடத்தி பிரச்சனை பெரிதாக்கிவிடும். மனிதர்கள் சொந்த ஞானத்தில் கொடுக்குற ஆலோசனை சரியான தீர்வாக இருக்க முடியாது. சில சமயத்தில் சில அனுபவத்தில் சொல்லுகிற ஆலோசனைகள் அது தேவ ஆலோசனை கூட இருக்கலாம். சில மனிதர்கள் மூலமாய் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆலோசனையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாய் பார்க்கணும். அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சிட்டேன், அப்புறம் அகப்பட்டு கொண்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பது தான் நல்லது. அவருக்கு ஒரு அழகான பெயர் ஆலோசனை கர்த்தா. அவர் நல்ல ஆலோசனைகள் தரும். வேத புஸ்தகத்தில் அவர் கொடுத்த ஆலோசனைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறாரு. ஒரு ஆசீர்வாதத்தை பெற என்ன செய்யணும், ஒரு வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும், நாம் மேலும் மேலும் பெருகுவதற்கு என்ன செய்யணும், எல்லாமே பைபிள் ஆலோசனையாக இருக்குது. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னா என்ன செய்யணும், உங்களுடைய பிஸ்னஸில் செழிப்போறேன்னா என்ன பண்ணணும், எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறாரு. அப்போ அவர் தான் சரியான ஆலோசனை கர்த்தா. அவருக்கு தான் நம்முடைய கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலமும் தெரியும். கரெக்டாக ஆலோசனை கொடுப்பார். பாருங்க, ஒரு சமயம் தென்கொரியா தேசத்தில் ஒரு சகோதரர், அவர் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் நஷ்டமடைஞ்சு கஷ்டப்பட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணேன்னு தெரில, இதை செஞ்சு பார்த்தேன், அதை செஞ்சு பார்த்தேன், எல்லாம் நஷ்டம். இப்போ என்ன தொழில் செய்கிறது, இதுக்கு ஒரு ஆலோசனை வேணும். அது மாதிரி யோசனையில் நீங்கள் இருக்கீங்களா? என்ன பண்ணணும்னு தெரியல, இதெல்லாம் தடைப்பட்டு போகுதுன்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர், நான் ஆலோசனை பண்ணி செஞ்சு பார்த்தேன், அதில் நஷ்டம். நண்பர்களுடைய ஆலோசனைப்படி சில செஞ்சு பார்த்தேன், அதில் தோல்வி. அதனால் இப்போ எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க. நீங்கள் நல்ல ஆலோசனை கர்த்தான்னு சொல்லியிருக்கல, நான் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சின்சியராக ஜெபம் பண்ணினார். சும்மா பேருக்கல்ல, உண்மையான இருதயத்தோட கருத்தாய் ஜெபித்தார். ஜெபிச்சுட்டு கொஞ்ச நாளாக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆலோசனைக்கு வரும் வரைக்கும் ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு நாள் ஒரு வேளை வேதத்தை வாசித்து கொண்டே வரும் பொழுது அதில் ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டில் இருக்கல, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசித்தார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த வசனத்தை வாசித்த உடனே டக்குன்னு ஆவியானவர் ஸ்டாப் அப்படின்னார். அவருக்கு நல்லா தெரிஞ்சது, ஏதோ இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேச விரும்புகிறார் என்று அவர் நின்று, பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பா இருக்கிறத நான் எப்படி ஆண்டவரை நான் உப்பா இருக்கணும் அப்படிலாம் ஜெபம் கொண்டே இருந்தாரா. ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். என்ன தொழில் செய்யணும்னு நீ கேட்டல, உப்பு பிஸ்னஸ் பண்ணு, உப்பை வாங்கி விற்பனை பண்ணுகிற தொழிலை செய், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் தன்னோடு பேசுகிறதை, தன் இருதயத்தில் பேசுகிறதை அவர் உணர்ந்தார். அவருக்கு பெரிய சந்தோஷம். வசனத்தை வச்சு
ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டார், உப்பு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு. அதை பற்றி தெரியுமா? தெரியாத. அதை பற்றி முன்ன பின்ன பழக்கம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை செய், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். சரின்னு போய் அதை குறித்து விசாரித்து இருந்த பணத்தில் உப்பு மூட்டைகளை வாங்கி ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்தார் ஜெபம் பண்ணி. அப்போ இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. சிலர் மூலமாக நல்ல ஆலோசனை கிடச்சிது. நீங்கள் குடோனில் வாந்தி அடுக்குனீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி கொண்டு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னாங்க. சரின்னு எல்லாம் செஞ்சு பிஸ்னஸ் நடக்கிறது. நல்ல ஓஹோன்னு பிஸ்னஸ் நல்ல செல்வந்தர் ஆயிட்டார், வசதி ஆயிட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். நீங்கள் கொடுத்த ஆலோசனை பிரகாரம் நான் இந்த உப்பு பிஸ்னஸ் பண்ணி கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டீங்க, சாட்சியெல்லாம் சொன்னார். ஒரு சமயம் பெரிய மழை வெள்ளம் அவங்க பட்டணத்தில் வந்து விட்டார். அவர் குடோன் இருந்த பகுதியில் வெள்ளம் உப்புன்னா தண்ணியில் கரைஞ்சி போயிடும்ல. குடோனில் ஆயிரக்கணக்கான மூட்டை உப்புகளை வைத்திருந்த ஸ்டாக் பண்ணி அதை சேல் பண்ணுவார். எடுத்துக்கும் தண்ணீர் எல்லா உப்பும் கரைஞ்சி போச்சு. அவர் பார்த்தார், குடோனில் வெறும் அந்த சாக்கு பை தான் இருக்குது, எல்லா உப்பும் போய்விட்டார். அவர் கலங்கல், ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, அவ்வளோதான், நான் இதில் நஷ்டம் அடையலை, ஏற்கனவே எனக்கு நல்ல லாபம் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் துதித்தார். அப்போ தான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டதில் சர்வே பண்ணால் இவருடைய உப்பு பிஸ்னஸில் பெரிய பாதிப்பு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்சூர் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் அதை பற்றி ரெக்கார்டில் எங்களுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் நீங்கள் இழந்து போனதெல்லாம் நீங்கள் திரும்ப தருகிறோன்னு சொல்லி. இவருக்கு ஆச்சரியம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு இன்சூர் பண்ணணும்னு சொல்லி மனிதர்கள் மூலமாக. ஆமாம், இன்சூர் பண்ணி வச்சிருந்தது இவர் மறந்துட்டார். ஆண்டவர் ஞாபகப்படுத்தி எல்லா ரெக்கார்டும் கொண்டு போய் கொடுத்தா எல்லா பணமும் திரும்ப வந்துட்டு ஒரு பைசா கூட நஷ்டம் அடையவே இல்லை. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து அதன்படி ஒரு காரியத்தை செய்யும்போது நஷ்டமே வந்தாலும் அதை லாபமாக்கி கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அதனால தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்க பழகணும். பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு படிக்க வைக்கணும், நீங்களே மைண்டில் எல்லாம் இதை பொடி அதை பொடின்னு சும்மா கட்டாயப்படுத்தி மூளை அறிவில் திங்க் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் பிள்ளை என்ன படிப்பு படித்தா நல்லதுன்னு சொல்லுங்கள், என் பிள்ளை என்ன படிப்பு படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த காலேஜில் நீங்களே மைண்டில் ஏற்றுக்கிட்டு இங்கே படிக்க வைக்கணும், அங்கே படிக்க வைக்கணும், அங்கே செய்யணும், போய் மாட்டிக்கொள்ளாதுங்க. அவரிடத்தில் ஆலோசனை கேட்டால் ரொம்ப அழகாக ஆலோசனை கொடுப்பார். கேட்குறீங்களா? இப்போ முழங்கால் படியிடுங்க. நிறைய தப்பு நடந்து நஷ்டம், இழப்பு, தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எல்லா தவறுகளை மன்னிச்சிருங்க. என் மூளை ஆலோசனை பிரகாரம் செஞ்சிட்டேன், மனுஷ ஆலோசனை பிரகாரம் நடந்துட்டேன், அதனால என் குடும்பம் பாதிக்கப்பட்டு, பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு, வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போச்சுது. இப்போ நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, அதன்படி நான் செய்கிறேன்னு கேட்குறீங்களா? முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தா, நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆலோசனை தாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை மாற என்ன செய்யணும், என் பிஸ்னஸில் இருக்கிற நஷ்டங்கள் மாற நான் என்ன செய்யணும், என் வேலையில் இருக்கிற பிரச்சனை நீங்க நான் என்ன செய்யணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்யணும், ஆலோசனை கொடுங்க. ஆலோசனை கர்த்தா, நீர் ஆலோசனை கர்த்தா, சொல்லுங்க. இயேசுவே நீர் ஆலோசனை எனக்கு ஆலோசனை தாரும், ஆலோசனை தாரும், எனக்கு ஆலோசனை சொல்லும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. தகப்பனை, இந்த மகன் இந்த மகள் ஆலோசனைக்காக ஜெபிக்கிறாங்க. சொந்த ஆலோசனையினால நஷ்டமடைந்து நிற்கிறாங்க, இழந்து போய் நிற்கிறாங்க, பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கு உம்முடைய பாதபடியில் நீர்தான் ஆலோசனை கர்த்தா, இயேசுவே ஆலோசனை கர்த்தா, எனக்கு ஆலோசனை தாருன்னு ஜெபிக்கிறாங்க. இந்த மகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க, இந்த மகனுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் வாய்க்கவும், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும், குடும்பத்துக்குள்ளே நல்ல சமாதான அன்பு ஐக்கியம் உண்டாகவும், பிஸ்னஸில் உயர்வை காணவும், வேலையில் அவர்கள் ஜெயத்தை காணவும், ஆசீர்வதிக்கப்படவும் நல்ல ஆலோசனை கொடுங்க. பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஆலோசனைகளை வெளிப்படுத்தி இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. இன்றைக்கு அந்த நல்ல ஆலோசனை அவளுக்கு கொடுத்து அவளை காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் ஆலோசனை கர்த்தா என்பதை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார்.
அவர் ஆலோசனை கத்தா. தினமும் ஜெபிங்க. அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள வரைக்கும் சின்சியராக ஜெபிச்சு கொண்டே இருங்க. தெளிவான ஆலோசனை கத்தர் தருவார். அதன்படி செய்யுங்க. அற்புதத்தை காண்பீங்க. ஆமென்.